உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா திஸ் இஸ் ஃபார் யூ. இந்த வீடியோல ஏஞ்சல்ஸ் வழியா இந்த ஜூலை மாதத்திற்காக ஏஞ்சல்ஸ் வழியா 3 முக்கியமான மெசேஜ், 3 இல்ல அதுக்கு மேலேயோ கூட இருக்கலாம், பட் 3 வச்சுக்கலாம். 3 முக்கியமான மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா அது என்ன மெசேஜஸா இருக்கணும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல ஏஞ்சல்ஸ் வழியா ஒரு அழகான கைடன்ஸ் ஜூலை மாதம் முழுக்க உங்களுக்கு கிடைக்கும்னா அது எதுவா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். எப்பவும் போல உங்களுக்கு 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் தெரியும். ஏதேனும் ஒரு கார்டை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த மாதிரி ஏஞ்சலிக் கைடன்ஸ், ஏஞ்சலிக் மெசேஜஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி ஏஞ்சலிக் கைடன்ஸ், ஏஞ்சலிக் மெசேஜஸ்லாம் ரொம்ப தேவையா இருக்கு, பிடிக்குது அப்படின்றத எனக்கும் புரியும். அண்ட் என் சேனலை நீங்க பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா திஸ் இஸ் த டைம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோஸை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் பாக்குற வேலையில உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு தோணும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி வைங்க. அது நீங்க எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட். ஆல்சோ இங்க யூடியூப்ல 6 சென்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல டேரட் 6 சென்ஸ்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அங்கேயும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஷார்ட்ஸ், நிறைய ரீல்ஸ், நிறைய ஸ்டோரிஸ், நிறைய விஷயங்கள் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஐம் ஷூர் இட் வில் இன்ட்ரெஸ்ட் யூ. அதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். ஸோ இன்னைக்கு ஏஞ்சல் மெசேஜஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றது இதோ இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்காக. ஸோ ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 விஷுவல்ஸ் தெரியுது. ஏதேனும் ஒரு செட்டை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான செட் எதுன்றத, எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னு. எப்பவுமே செட் 1 தான் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்டா செட் 2 சூஸ் பண்ணி பாருங்க. எப்பவுமே செட் 2 தான் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த தடவை செட் 1 சூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம். ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து 3 முக்கியமான மெசேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஏஞ்சல் மெசேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற மெசேஜஸ்க்கு போகலாம். எஸ், ஐ ஹாவ் 2 ஏஞ்சல் கார்ட்ஸ் அண்ட் 1 டேரோ. லெட் கோ. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த லெட் கோ அப்படின்ற வார்த்தையை பார்க்கும்போது மனசளவுல இருக்கக்கூடிய அந்த வேதனைகள், வழிகளை மட்டும் விட்டு கொடுக்கறதையும் தாண்டி நீங்க இப்போ ஒரு வெயிட்டிங் பீரியட்ல இருக்கீங்க தெரியுமா. அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அந்த வெயிட்டிங் நமக்கு வெயிட் அப்படின்னாலே நமக்கு ஐயோ வெயிட் பண்ணுமா, எவ்வளவு நேரம், எவ்வளவு நாள், நம்மளே போய் கேட்போம் எவ்வளவு நேரங்க வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் பீரியட் ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. யுவர் வெயிட் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நம்ம வெயிட் பண்றது நமக்கான பனிஷ்மெண்ட் கிடையாது. அதுவுமே நமக்கான நம்மளை பலப்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகே, இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட். நீ வெயிட் பண்ண கத்துக்கோ. ஸோ உங்க வெயிட்டிங் பனிஷ்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு 7 நாட்கள்ல. இந்த கார்டு அதை எப்பவுமே குறிக்கும். ஒரு 7 நாட்கள் அப்படின்னா அந்த லெட் கோ கார்டு தான். ஏதோ ஒரு கிளாரிட்டி, நீங்க ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, அண்ட் அது எதை நோக்கி இருக்கு பாருங்க. ரொமான்ஸ், ஏதோ ஒரு சோல் கனெக்ட். ஓகே, ஏதோ ஒரு சோல், ஒரு ஆன்மா, ஏதோ ஒரு விஷயம். ஓகே, உறவுகளை சார்ந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு 7 நாட்கள்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. எப்பவுமே இந்த உறவுகளை சார்ந்த கேள்விகள், பதில்களுக்கு ஷார்ட்கட்டே கிடையாது. ஓகே, தேர் இஸ் நோ ஷார்ட்கட். கண்டிப்பா உங்களுக்கு பதில் கிடைக்கும். அந்த பதில் எதுவா இருப்புன்னு நீங்க அதை அக்செப்ட் பண்ணணும். அதுதான் கிளாரிட்டி. உங்க வெயிட்டிங்கான பதிலே அதுதான். அண்ட் ஆர்கேஞ்சல் கேப்ரியல், நிறைய பாடங்களை நீ கத்துக்கணும். உனக்கான பாடங்கள் இன்னும் நிறைய இருக்கு. நீ எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற. சரி, இது எனக்கான பாடம் அப்படின்ற அக்செப்டன்ஸ் உன் மனசுல இருந்து இன்னும் வராதனாலதான் நீ திருப்பி திருப்பி ஒரே பாடங்களை மறுபடியும் கத்துக்கிட்டு இருக்க. இட் இஸ் ப்ராபப்லி வெரி கார்மிக். கார்மிக் அப்படின்றது கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இது ரொம்ப கார்மிக். ஒரு சில பேரை நீ திருப்பி திருப்பி நினைச்சு பாக்குற. அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நீ திருப்பி திருப்பி அவங்கள நினைக்கிறனாலயோ, அவங்க ஞாபகங்கள் உனக்கு வரனாலயோ அவங்க திருப்பி உன் வாழ்க்கையில வரப்போறது இல்லை. இது வேண்டாம். பிகாஸ் நம்மளாம் எப்பவுமே நான் சொல்றது அதான், வி ஆர் ஆல் அடல்ட்ஸ். எது வேணும் எது வேணான்னு புரிஞ்சு ஆராய்ஞ்சு இருக்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு சில உறவுகள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற பட்சத்துல அதை விட்டுட்டு ஒதுங்கிறது தான் நமக்கு நல்லது. அண்ட் ஆல்சோ நீங்க எப்பவுமே மற்றவர்கள் என்ன யோசிக்கிறாங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதற்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே கொடுப்பீங்க. எல்லாருக்குமே அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும். அந்த மாதிரி மற்றவங்க கிட்ட பேசுறதும் பழகுறதும் உங்களுக்கு ஒரு ஹீலிங்கை கொடுக்குதா?
யோசிச்சு பாருங்க, இந்த கார்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு. அவங்க கிட்ட பேசுறதும் பழகுறதும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை செய்யுங்க. பட் அதே நேரத்துல உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய எனர்ஜி எந்த லெவல்ல இருக்குன்னு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் உங்களுக்கான டேரோ ரீடிங் என்னன்னு பார்த்துடலாம். சில நேரம் உங்க கார்ட்ஸ் பார்க்கும்போது அந்த வெயிட்டிங் இஸ் நாட் பனிஷ்மெண்ட், அது எவ்வளவு அழகான ஒரு கார்டு இல்ல. உனக்கான கிளாரிட்டி மிக விரைவில் கிடைக்கும். சேரியட். இது லைவ் அப்படின்றனால நிறைய விஷயங்கள் யோசிச்சு கரெக்டா சொல்ல வேண்டியதா இருக்கு, மற்ற கார்ட்ஸையும் சேர்த்து. ஆர் யூ ஃபீலிங் ஸ்டக்? இங்க மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்கா? இதை பிரேக் பண்ணி வரணும், இதை பிரேக் பண்ணி வந்தா என் லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நான் அதே இடத்துல இருக்கேன். உங்களுடைய சோலார் பிளெக்ஸஸை கிளியர் பண்ண பாருங்க. இங்க பாருங்க, சன் கார்டு. உங்களுடைய சோலார் பிளெக்ஸஸை நீங்க வந்து கொஞ்சம் கிளியர் அவுட் பண்ணாலே ஒரு டிவைன் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அழகான சன் தெரியுதா உங்களுக்கு? ஐ திங்க் தட் வில் ஹெல்ப். சூரிய வெளிச்சத்துல நடக்கிறது, வாக்கிங் போறீங்கன்னா ஏர்லி மார்னிங் நடக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அண்ட் பெர்மிஷன், இந்த சன் கார்டை பார்க்கும்போது வேர்ல்ட் கார்டு வேற. ஒரு பெர்மிஷன், அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க. யூ ஆர் ஆஸ்கிங் சம் ஒன், ப்ராபப்ளி இந்த பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம், நம்ம மனிதர்களை கன்சிடர் பண்ணாம நீங்க ரொம்ப அப்படியே ஒரே இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வெயிட்டிங் இஸ் நாட் பனிஷ்மெண்ட், தட் இஸ் ஒன் திங். பட் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் நல்லதான்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் டைம் டு திங்க். யூ கேன் வெயிட், பட் இது நம்மளது இல்லை, இது நமக்கானது இல்லைன்றத நம்ம இன்ட்யூட்டிவா என்னைக்காவது தெரியும் போது நம்ம அதை விட்டு ஒதுங்கிடணும். அதுதான் நமக்கு நல்லது. இன்ட்யூஷன் அப்படின்றத டைப் பண்ணுங்க. நீங்க அதை விட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அடடா இதுக்காகவா இவ்வளோ நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். அண்ட் 5 of Swords வந்திருக்குங்க. நிறைய நேரம் நீங்க அவசரப்பட்டுடுறீங்களோ, ரொம்ப அவசரப்பட்டுறீங்க. ஆக்சுவலி உங்க கூடயே நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்காம ரொம்ப ஃபாஸ்டா முடிவு எடுத்துடுறீங்க, இல்ல ரொம்ப ஃபாஸ்டா ஒரு சில விஷயத்த சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு நடக்கணும்னு ரொம்ப ஃபாஸ்டா சேஸ் பண்றீங்க, இல்ல ரொம்ப ஃபாஸ்டா விட்டு கொடுத்துடுறீங்க. அந்த ஸ்பீடை வந்து நம்ம கம்மி பண்ணாலோ இல்ல ஆப்டிமம் லெவல்ல வச்சாலோ பெட்டர் அப்படின்னு தோணுது. அண்ட் இப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதா ஒன்னா, ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். எஸ் அஃப்கோர்ஸ் பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பட் உங்களுக்கு தோணுதா நீங்க ரொம்ப லவுடா பேசுறீங்க, இல்லைன்னா பேசவே மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய டோன், உங்களுடைய பிச்சில் வந்து ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? பழைய மாதிரி இல்லைன்றது உங்களுக்கு தோணுதா? லிசன், யூ ஆர் ப்ரொடெக்டட். அதை மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எம் ப்ரொடெக்டட், நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அண்ட் அதே நேரத்துல ஐம் செலிப்ரேட்டிங் மை லைஃப், நான் என் வாழ்க்கை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறேன், இதை டைப் பண்ணுங்க. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுங்க. எனக்கு வர மெசேஜஸ்லாம் இப்போ இதோட வருதா, செம குஷி ஆயிடுது பார்க்கும் போதே. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறேன். தட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் கார்டு வருது பாத்தீங்களா? உங்க முன்னாடி தான் ஷஃபிள் பண்ண, எனக்கு என்ன கார்ட்ஸ் இருக்குன்னு கூட தெரியாதுங்க. பாருங்க, எல்லா கார்ட்ஸும் இப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ ஷஃபிள் பண்ணி அப்படியே வச்சதுதான். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன அழகான கார்ட்ஸ் வருது பாருங்க. ஸ்ட்ரென்த் கார்டு. வி ஆர் ஆல் வெரி ஸ்ட்ராங். நம்ம எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்குது. வி ஆர் ப்ரொடெக்டட், எல்லாமே இருக்குங்க. பட் மோர்ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு பொறுமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, இல்ல பொறுமை ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் டைம் டு ரன். ரொம்ப நாள் பொறுமையா உட்காந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப உங்க வேகம், விவேகம் இதுல தெரியணும். ஆல்சோ எனக்கு இந்த 2 கார்டு காம்பினேஷன் பார்க்கும்போது, உங்களுக்கு மணி பிளாக் இருக்கா? அந்த மாதிரி இல்லைன்னா ஓகே, பட் மணி பிளாக் இருக்கு அப்படின்னா நீங்க யாரையோ ஒருத்தரை மன்னிக்கணும். நீங்க மன்னிச்சாலே, இங்க பாருங்க, யாரோ ஒருத்தரை நீங்க மன்னிக்கணும். நீங்க மன்னிச்சுட்டாலே உங்களுக்கு மணி பிளாக் தானா ரிலாக்ஸ் ஆயிடும். உங்க மணி பிளாக்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு பணம் எங்கேருந்து வரணுமோ அங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும்னு பாக்குறேன். அது ஆக்சுவலி ட்ரூங்க. என் லைஃப்லயும் நான் அதை பார்த்திருக்கேன். என்னைக்கு நான் வந்து மன்னிச்சு சரி ஓகே இது போனா போகட்டும்னு நினைச்சனோ, அன்னைக்கு வந்து என்னுடைய பண கஷ்டங்கள், எனக்கான அந்த பணம் ஈர்ப்பு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அப்போ நான் எப்பவுமே எல்லாத்தையும் சொல்வேன், மன்னிச்சிருங்க. மன்னிச்சா, அது எனக்கே தெரியாம சொல்லிட்டு இருந்திருக்கேன், பட் இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது அது புரியுது. கார்ட் காம்பினேஷன்ஸ் ஆர் வெரி வெரி பவர்ஃபுல்.
ஸோ பாருங்க, இட்ஸ் கெட்டிங் லவுடர். யோர் வாய்ஸ் அது அது ஒன்னா ரொம்ப அடக்குறீங்க இல்லை ரொம்ப பேசுறீங்க, அதை கண்ட்ரோல் ஆப்டிமம் லெவல்ல வைங்க. டோன்ட் ஃபீல் ஸ்டக். 7 நாட்கள்ல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரிய போகுது. 7 days அப்படின்றத டைப் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு தேவையான பதில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதையும் பார்க்குறேன். நம்ம நல்லதே நினைப்போங்க, நல்லதே நடக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் பர்சனலைஸ் ரீடிங் வேணா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ சப்போர்ட் மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் பேஜ் Tarot 6 Sense. Grateful. Thank you and bye from Arin. As always, keep smiling. ஹாய், உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகான செட் டு கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? 3 இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் மெசேஜஸ். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, செட் 1 பண்ணும்போது நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய நிறைய அற்புதமான மாற்றங்கள் தெரியும். பி அசர்ட்டிவ். ஒரு விஷயத்த இப்படிதான் சொல்ல முடியும்ன்றது ஒண்ணு, இப்படி சொன்னா எல்லாருக்கும் புரியும்ன்றது இன்னொன்னு. ஸோ ஐ திங்க் ரொம்ப அசர்ட்டிவா நீங்க ஒரு சில விஷயங்கள் போல்டா ஃபர்மா மற்றவங்களை ஒரு விளையாட்டு பொருளா நினைக்காம ஃபர்மா ஒரு விஷயத்த ஸ்டர்னா சொல்லும் போது நீங்க ஒரு ரிசீவிங் எண்டுக்கு வந்துருவீங்க. தெரியுதா? யூ வில் என்டர் தட் ரிசீவிங் ஃபேஸ். மரியாதைக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க சொல்றத செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் ரிசீவிங். என்னைக்கு நீங்க ரொம்ப உங்க வார்த்தைகளை, அதான் நான் இன்னைக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப்ல கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்ற போது அது வலிக்குது அப்படின்னு சொன்னா, வலின்றதை எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும்? வலின்னா என்ன? பெயின்ன்றதை எப்படி நீ ஐடென்டிஃபை பண்ணுவ? நீங்க அப்படி பேசுனா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னா, ஓகே மனசு கஷ்டமா இருக்கு, புரியாது. தெளிவா சில வார்த்தைகளை ரொம்ப தாட்ஃபுல்லா, ரொம்ப மீனிங்ஃபுல்லா தெளிவா நம்ம சொல்லணும். நீங்க அப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஹார்ட் பீட் பண்ற மாதிரி இருக்கு, இல்ல நீங்க அப்படி பண்ணும்போது எனக்கு தலை வலிக்குது, நீங்க அப்படி பண்ணும்போது எனக்கு ஷிவர் ஆகுது, ஸோ அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு நம்ம ரொம்ப தெளிவா ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது நம்மளுடைய பார்ட்னருக்கோ இல்லை யார் நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்கறாங்களோ, யார் நமக்கு முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஸோ நிறைய நேரத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ ஏதோ ஒரு இடத்துல என்ன இஷ்யூ ஆகுது அப்படின்னா, we are not very clear on what we want to communicate. நம்ம எதை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை தெளிவா சொல்றது இல்லை. அதை தெளிவா சொல்லிட்டா we will receive. ஸோ இன்னமே ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னா எப்பவுமே செல்ஃப் பிளேம் பண்ணிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சில பேர் புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே இருப்பாங்க, அது அவங்களோட டேலண்ட். பட் நீ அப்படி புரியாத மாதிரியே பண்ணா நானும் புரியாத மாதிரியே இருப்பேன்னு சொல்றது உங்களோட டேலண்ட். அதுதான் பி அசர்ட்டிவ். நீ அசர்ட்டிவா இல்லைன்னா உன்னை யார் காப்பாத்துவா? யாரும் காப்பாற்ற முடியாது. நீ அசர்ட்டிவா இருந்தாதான் நீ தயார் நிலைக்கே வருவ. எப்படி? நீங்க அசர்ட்டிவா இருந்தாதான் உங்க வாழ்க்கைக்கு புள்ளியார் சொல்லியே நீங்க போட்டு வைக்க முடியும். யூ வில் ஒன்லி ஸ்டார்ட் தென். அது வரைக்கும் நீ பேசாம இருக்க வேண்டியதுதான். மெசேஜ் பாத்தீங்களா எவ்வளோ கிளியரா இருக்கு? அதுதாங்க, அதுதான் டாரோ, அதுதான் ஆரக்கிள் கார்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ பி வெரி ஃபர்ம், பி வெரி கிளியர். எதை கம்யூனிகேட் பண்ணணுமோ அதை ரொம்ப தெளிவா சொல்லுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் பேசின ஒரு விஷயம் அழகா கார்ட்ஸ்லயும் வந்திருக்கு. தெளிவா சொல்லணும். அடுத்த ஏஞ்சல் கார்டு பார்த்துடலாம். ஆக்சுவலி செட் 1க்கும் ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ் வந்தது. உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்குங்க. ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட். உங்க மனசு என்ன சொல்லுது, இங்க என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதுபடி நடந்துக்கோங்க. எஸ், எல்லாரும் சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும். தட் இஸ் ஆர் டியூட்டி. எல்லாரும் நம்ம விட எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க இருப்பாங்க, இல்ல நம்ம விஷயத்த ஹேண்டில் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சொல்றத நம்ம கேட்டு நடந்துட்டா நம்ம லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும்ன்றது ஒண்ணு. பட் நம்ம வாழ்க்கைக்கு அது அப்ளிகபிளா இருக்கும்ல. ஒரு சில பேருக்கு பாட்டு கேட்டாதான் சந்தோஷம், ஒரு சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாதான் சந்தோஷம், ஒரு சில பேருக்கு நல்லா சாப்பிட்டா சந்தோஷம். எனக்கு கரெக்டா இருக்கிறது உங்களுக்கு கரெக்டா இருக்காது இல்ல. பட் அதை அந்த மாதிரி அமைச்சுக்கலாம் இல்லையா? ஓகே, பட் அதுக்கு அந்த அமைச்சுக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம்? உங்களுடைய மனசு. ஸோ ஜஸ்ட் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்க உள்ள ஒரு குரல் கேட்குது இல்ல, அந்த குரலை கேட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத கவனிங்க. பட் திருப்பியும் சொல்றேன், என்னைக்கு நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னா ரொம்ப அசர்ட்டிவா, ரொம்ப ஸ்டர்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போதுதான் உங்களுக்கு அது நடக்கும். லாஜிக்கல் திங்கிங். பார்த்தீங்களா? ஆக்சுவலி இந்த கார்டு பார்த்தாலே நீங்க ஆசைப்படுற, மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களும் உங்க அருகாமையிலேயே இருக்கு, உங்க பக்கத்திலேயே இருக்கு. திடீர்னு நீங்க அந்த இதை விட்டு வெளியில வந்துடாதீங்க. இது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு டக்குன்னு வெளியில வந்துடாதீங்க.
நீங்க நினைச்சது எல்லாமே மிக விரைவில் நடக்க போகுது. நீங்க டோன்ட் கம் பேக். இவ்வளோ நேரம் நான் பார்த்துட்டேன்ப்பா எனக்கு நடக்கல அப்படின்னு நீங்க வந்துடாதீங்க. ஏதாவது ஒரு பெண்ணால உங்களுக்கு வந்து ரொம்ப வலிகள் இருந்திருக்கா? அது அம்மாவா கூட இருக்கலாம். ட்ராமா ஹீலிங்ல இதை பத்தி நாங்க நிறைய பேசுவோம். ரொம்ப ஈஸி இல்ல அம்மாவை பிளேம் பண்ணிடுறதா, எங்க அம்மானாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், எங்க அம்மா வந்து ரொம்ப என்னை அடிப்பாங்க திட்டுவாங்க, என்னை பயத்திலேயே வச்சிருந்தாங்க, அதனாலதாங்க நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல ஒரு ட்ராமா ஹீலர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அதுவுமே அவங்க அம்மா தப்பு கிடையாது. அவங்கள யாராவது அப்படி ட்ரீட் பண்ணனால, அவங்க ஒரு சர்வைவல் மோடுக்கு வந்துட்டனால அவங்களுமே அவங்களை அப்படி ட்ரீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹர். அவங்க ஜென்ரேஷன் முன்னாடி எப்படி இருந்தது, அந்த ஜென்ரேஷன் முன்னாடி எப்படி இருந்தது. ட்ராமா வந்து எப்படி நம்ம உன்னை பார்க்க உங்க அத்தை மாதிரியே இருக்கேன், உன்னை பார்க்க உங்க தாத்தா மாதிரியே இருக்கேன், உன் விரல்கள்லாம் உங்க சித்தி மாதிரி, அந்த மாதிரிலாம் என்னமோலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த ஜெனட்டிக்கல் குவாட்ல இந்த ட்ராமாவும் ஒண்ணு. ஸோ ஏதோ ஒரு பெண்மணி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப இன்டென்ஸா உங்க மனசுக்குள்ள இருக்கு. நான் சொல்றது கரெக்ட்னா கரெக்ட், செட் 2 அப்படின்றத டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்துல யூஆர் ஜஸ்ட் ஸ்கேர்ட். ஒரு சில விஷயங்கள் பண்றதுக்கு இன்னமும் உங்களுக்கு நிறைய பயம் இருக்கு. உங்களால அதை லெட் கோ பண்ணவே முடியல. கார்டே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு, 6 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். உங்களால அந்த பயத்தை விட்டு வெளியில வரவே முடியல. அந்த பயத்தை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா உங்களுடைய கர்மா வந்து முடிஞ்ச மாதிரி. ஆனா உங்களுக்கே தெரியும், இதை நான் பயப்படலைன்னா நான் ரொம்ப போல்டா பண்ணியிருப்பேன், நான் பயப்படுறதுனாலதான் ஒரு சில விஷயங்களை என்னால ப்ராசஸ் பண்ண முடியல, ப்ராக்ரெசிவா முன்னாடி போக முடியலன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் உங்களால பண்ண முடியல. நீங்க பண்ண முடியாததற்கு காரணம் இந்த ட்ராமா தான். இவங்க உங்களுக்கு மனசளவுல கொடுத்தது. அண்ட் அந்த எனர்ஜி வந்து நீங்க இன்னும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இட் இஸ் அ டைம் டு ஸ்டாப் ஆல் திஸ். அடுத்த வாரம் ஃபுல் மூன் வேற. ஸோ பௌர்ணமி அடுத்த வாரம் 10ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அன்னைக்கும் கண்டிப்பா ஒரு ரீடிங் பண்ணுவோம், முடிஞ்சா ஒரு மெடிடேஷன் பண்ணுவோம். மெடிடேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபுல் மூன் மெடிடேஷன், பௌர்ணமி மெடிடேஷன் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பியூட்டிஃபுல்லான மெடிடேஷன் நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். அன்னைக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிறைய ரோஸ் கோல்டு சொல்றோம்ல, ரோஸ் கோல்டு ஒரு மாதிரி லைட் பிங்கிஷ் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கலர் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அதுல ஏதாவது துணியோ ஏதோ ஒன்று வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க இந்த வாரம். எனக்கு தோணுது, பிகாஸ் ரொம்ப அழகான ஒரு கார்டு, ஏஸ் ஆஃப் கப்ஸ். உங்க இமோஷன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டிய நாட்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க. அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆல்சோ இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட். அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டாரட் 6 சென்ஸ்லயும் நான் சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டோரிஸ்ல நிறைய 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 ஸ்டோரிஸ் உங்களுக்காக அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.